இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 145 சங்கீதம் 18 வசனம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்ன தேவன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி உறுதியளித்திருக்கிற தேவன் சங்கீதக்காரன் மூலமாய் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், நான் உனக்கு சமீபமாக தான் இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத, நான் எங்கேயோ இருக்கேன், நீ தனியா இருக்க அப்படின்னு நீ நினைக்காத, என் மகனே என் மகளே, நான் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். தேவ பிள்ளைகளே, மோசே சொல்றாரு, நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் இந்த தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதிகள் இல்லை. அப்ப ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கிறதுனால நாம் விசேஷித்தவர்களா மாறுறோம். சகல ஜனங்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. இந்த தேவன் இஸ்ரவேலுக்கு சமீபமா இருந்ததுனால பகலும் இரவும் பிரத்யட்சமாய் மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், தினந்தோறும் காலையில மன்னா, அவங்க பாளையம் எங்கிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு, அவர்களுடைய பிரயாணங்களிலே அவர்களுக்கு எந்த விதத்திலும் சத்துருக்களினாலே தொந்தரவுகள் இல்லை, அவங்க சரீரங்களிலே பலவீனங்கள் வியாதிகள் இல்லை. இப்படி ஒரு தெய்வீக பராமரிப்பு, ஒரு தெய்வீக வழிநடத்துதல் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. இதுல இன்னும் அட்வான்ஸா மோசே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு மிகவும் சமீபமா இருந்தான். ஆசரிப்பு கூடாரமா இருந்தாலும் அதுக்கு மேல மேகம் இருக்கும், அதுக்குள்ள அவன் போயிட்டு வருவான். கர்த்தர் பேசுவார், மோசே பேசுவார், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷிப்பார்கள். மலைக்கு வர சொல்லி அந்த மேகங்கள் நடுவுல கர்த்தர் இருக்கிற அந்த இடத்துல மோசே தேவனை சமீபமாய் சேர்ந்தான். அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் தேவன் இப்படி நாம் தேவனுக்கு சமீபமா வரணும்னு எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் அவரை தேடாமல் இருந்த நாட்களிலே அவர் நம்மை தேடி நமக்கு சமீபமாய் வந்தார். ஆனா இன்னைக்கு நமக்கு தேவன் யாருன்னு தெரியும். அதனால அவரை கண்டடையத்தக்க சமயத்துல நீங்க தேடுங்க. அவர் சமீபமா இருக்கையில் அவரை கூப்பிடுங்கன்னு பைபிள் சொல்லு. அப்ப இதுதான் அவர் சமீபமா இருக்கிற காலம். தைரியமாய் கிருபாசன தண்டையில நெருங்கி வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு ஆசீர்வாதமான நாட்கள். அப்ப நான் கர்த்தருக்கு சமீபமா இருக்கணுங்கிறத நீங்க உணரணும். ஒவ்வொரு நாளும் உங்க ஜெப வாழ்வின் மூலமாய், வேத தியானத்தின் மூலமாய், நற்கிரியைகளை செய்வதின் மூலமாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதின் மூலமாய், ஆவியின் கனி நமக்குள் பெருகுகிறதின் மூலமாய் நாம் தேவனுக்கு சமீபமா இருக்கிறத வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு சமீபமா இருந்தோம்னா அவரும் நமக்கு சமீபமா இருப்பார். அதுதான் பைபிள் சொல்லுது, நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். இன்னும் என்ன அர்த்தம்? கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தி ஒரு நாளை துவங்கும் போது அவரோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த நாளை நீங்க துவங்குங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்ட அந்த பரிதேயுவுக்கு உடனடியாக வரவேற்பு இல்லை, எதிர்ப்புகள், தடைகள் இருந்துச்சு. ஆனா அவன் முன்னிலும் அதிகமா கூப்பிட்டான். அதனால என்ன நடந்தது? ஆண்டவர் அவனை வரவழைத்து, உனக்கு என்னப்பா செய்யணும்? அவன் பார்வையடைனா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனேப்பா இவன் இயேசுவை பின்பற்றின பின்னணியா ஏற்கனவே இருக்கா? இல்லை, இப்பதான் கேள்விப்படுறான், புதிய அறிமுகம். ஆனா பாருங்க, அவன் இருதயம் உண்மையா அவரை கூப்பிட்டதுனால உடனடியா அற்புதம். அப்ப நீங்க கர்த்தரை உண்மையா கூப்பிட்டுட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஸ்பெஷலா அடையாளப்படுத்திடுவாரு. நீங்க எதுக்காக கூப்பிடுறீங்களோ அந்த காரியங்களை உங்களுக்கு செய்வாரு. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமா நீங்க தேவனுக்கு மிக நெருக்கமா வரும்போது தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை குறித்த மேலான திட்டங்கள், நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய சித்தங்கள், இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதனாலதான் இன்னைக்கும் கர்த்தர் எதிர்பார்ப்பது அவருக்கு நாம் சமீபமா இருக்க வேண்டும். ஆகவே தேவனை சந்திப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், தேவனை சந்திப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம், தேவனை சந்திப்பதற்கு இப்படிலாம் நாம் இந்த வேத வசனத்தின்படி நாம் செயல்பட்டு தேவனுக்கு சமீபமாய் வருவோம். கர்த்தர் நம்மை சந்திப்பார். தேவனே, நீங்க எங்களுக்கு சமீபமா இருக்கும் போதே நாங்க அதை பயன்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar,
El Shaddai Ministries, 9500252586, Surandai.